ரீசெண்டாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம யாரெல்லாம் மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள்னு நினச்சிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாரோட நேமும் இந்த ஃபைலில் இருக்கு. 1996 ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் 2008 நிறைய ஃபேமஸ் பர்சன்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் கூட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கான்றது தெரிஞ்சதுனால இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 13 months அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் வெளியே வந்துடுறான். 10 yearsக்கு அப்புறம் எவிடன்ஸோட திரும்பி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ தான் இந்த 3 billion எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் ஜெயிலே சூசைட் பண்ணிட்டான்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் இப்போ கூட இஸ்ரேல்ல உயிரோட தான் இருக்கான். அவனோட டெத்தே ஃபேக் டெத் நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் தோணுது. பிகாஸ் இவ்வளோ பவர்ஃபுல் பீப்புள் அவங்களோட சீக்ரெட்ஸை வெளியே விடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் மீடியாஸ் அண்ட் பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸை இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்களோட இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்குன்னா இவங்களுக்கு மேலே யாரோ இருக்காங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷனை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி இன்னும் பெருசா கோவிட் மாதிரி அனதர் பேண்டமிக், எக்கனாமிக் கிராஷ், வேர்ல்டு வார் 3 வரதுக்கு கூட ஹை சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரம்ப், பில் கேட்ஸ், எலான் மஸ்க் இவங்க எல்லாரும் தான் பவர்ஃபுல் பீப்புள்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்களை விட பவர்ஃபுல்லான குரூப்ஸ் இங்க நடக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. This is day 22. Follow me and be a part of my journey. See you tomorrow.